சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று திறந்து வைக்கிறார். இது பற்றி அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, மருத்துவக் கல்லூரி எப்போது திறந்து வைக்கப்படுகிறது? விக்ரம், அதாவது இந்த மருத்துவக் கல்லூரியை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் 12:05 மணி அளவில் திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் இங்கு அரசு மருத்துவக் கல்லூரியிலையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக மேடைகள் அமைக்கப்பட்டு மாணவர்களும் இங்கு இந்த கல்லூரியினுடைய புலமுதல்வரும் பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியை பொறுத்தவரை 20வது அரசு மருத்துவக் கல்லூரியாக இருக்கிறது. அதாவது சென்னையில் ஏற்கனவே 1850ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சென்னை மருத்துவக் கல்லூரி, அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் என சொல்லப்படக்கூடிய அந்த கல்லூரி, அதற்கு பிறகு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி என 3 அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஏற்கனவே இருந்து வருகின்றன. அதனைத் தொடர்ந்து 4வது கல்லூரியாக இந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரியின் முக்கிய சிறப்பம்சமாக சொல்லப்படுவது என்னவென்றால், இது முழுவதுமாக ஏர் கண்டிஷன், அதாவது குளிரூட்டப்பட்ட ஒரு கல்லூரியாக இது இயங்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரம், அபிநயா, 20வது அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இயங்க போகிறது இன்றிலிருந்து. அதோடு முழுக்க ஏசி வசதி செய்யப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி. இதை தவிர்த்து இந்த மருத்துவக் கல்லூரியில் எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற இருக்கிறது? இதில் அரசு தரப்பில் எத்தனை மாணவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும்? அதாவது விக்ரம், கடந்த ஆண்டு வரை இந்த தமிழகத்தில் உள்ள இந்த 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக இருந்த இடங்கள் 2555 இடங்கள் இருந்தன. இந்த ஆண்டு இந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த அரசு மருத்துவக் கல்லூரியை சேர்த்து மொத்தம் 2655 இடங்கள் இருந்தன. இதில் தமிழகத்திற்கான ஒதுக்கீடு மட்டும் என 2257 இருந்தன. இதில் 85 இடங்கள் இந்த கல்லூரியில் சேர்ந்த இடங்கள். இதற்கான கலந்தாய்வும் சேர்த்துதான் இந்த ஆண்டு மருத்துவ கலந்தாய்வில் நிரப்பப்பட்டன. இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய இடங்கள் அனைத்தும் 2 கட்டமாக நடத்தப்பட்ட கலந்தாய்வில் நிரப்பப்பட்டன. 85 இடங்களும் நிரப்பப்பட்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட உடனேயே இவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவ வகுப்புகள், பல் மருத்துவ கல்லூரிகள் அனைத்துமே தொடங்கி அவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கி இருக்கின்றன. இந்த கல்லூரியில் 7ஆம் தேதியான இன்று இந்த கல்லூரி தொடங்கப்பட்ட பிறகு இவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு தேவையான, அதாவது பல்வேறு பாடத்திட்டங்கள், இவர்களுக்கான பாடங்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றுக்கு தேவையான அனைத்து வசதிகள், அதாவது ஆய்வக வசதிகள், நூலக வசதிகள், கணினி வசதிகள், விடுதி வசதிகள் இவை அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 கட்டிடங்கள் உடையதாக இந்த கல்லூரி இருக்கிறது. அதாவது டவர் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று இதில் 4லிருந்து 7 வரையுள்ள அந்த கட்டிடங்களே இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த டவர் 1லிருந்து 3 வரை இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களுடைய பணிகள் இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கின்றன. எனவே இந்த 4 கட்டிடங்களில் தற்சமயத்திற்கு இந்த கல்லூரி இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 கட்டிடங்களிலேயே மாணவர்களுக்கு அவசியமான அனைத்து ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக கல்லூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்ரம், நிச்சயமாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரினே சொல்லலாம். அபிநயா, இதை எத்தனை மணிக்கு சரியாக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்? மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது இப்பொழுது தற்சமயம் முதலமைச்சர் சுகாதாரத்துறையின் கீழ் பல்வேறு திட்டங்களை இந்த மருத்துவக் கல்லூரியுடன் சேர்த்தே துவங்கி வைக்கிறார். அதன்படி கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு துறையை துவக்கி வைக்கிறார். அதுக்கு முன்பாக இங்கு ஓமந்தூரார் அரசின தோட்டத்தில் உள்ள இந்த மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் பேபி கேர் யூனிட்ஸ் இந்த திட்டத்தையும் தொடக்கி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறை கீழ் செயல்பட உள்ள பல்வேறு கட்டிடங்களையும் திறக்கப்பட இருக்கிறது. மேலும் செவிலியர் அந்த பணி ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். இந்த அனைத்து திட்டங்களுமே இவற்றிற்கான அந்த நிகழ்ச்சி 12:05 மணிக்கு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒத்திகைகள் எப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும், இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி அந்த நிகழ்ச்சியில் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட அந்த ஒத்திகைகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றன. விக்ரம்.